கூட்ட நெருக்கடி அப்படிங்கறத அந்த இடத்த வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிறைவா கடைசியா விஜய் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த கூட்டம், இந்த போக்கஸ் லைட் அதெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல அன்றைக்கு காலையில இருந்தே ஒரு கொண்டாட்டமான சூழ்நிலை ஆக்சுவலா விஜய் அங்க வந்து சேரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்கள் இருந்திருக்காங்க. நீங்க அந்த இடத்த பார்த்தாதான் புரியணும். சொன்னீங்க ராங் சைட்ல வந்துட்டாரு. அது ஒரு ஆனா விஜயோட வாகனத்தை கிட்டத்தட்ட அங்க மேம்பாலத்துல இருந்து ஒரு டிஎஸ்பி தான் வழி நடத்தி கூட்டு வந்தாரு அப்படின்றாங்க. அப்ப டிஎஸ்பி தான் காவல்துறை தான் ராங் சைட்ல கூட்டு வந்தாரு. இது காவல்துறையை நிறைவுபடுத்துறாங்க. வண்டியை வந்து நீங்க சொன்னது கரெக்ட். வெறும் அந்த கல்லூரி ஈரோடு ரோட்ல மட்டும் அவங்க ராங் சைடு எடுக்கல. இந்த ரவுண்டானலயே அவங்க ராங் சைடு எடுத்தாங்கன்றது நீங்க சொல்றது சரி. ஆனா காவல்துறை அறிவித்து அவங்க செய்யல. அவங்க கூட்டு வராங்க. இல்ல குற்றம் காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மக்கள் சொன்னாங்க. மக்கள் சொன்னது அதாவது பெரும்பாலானவர்கள் வந்து ரசிகர்களாக தான் போயிருக்காங்க. ஏன்னா நிறைய திமுக காரங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அதிமுக இருந்திருக்காங்க, ஏன் விஜயகாந்த் கட்சியில இருக்கவங்க கூட அங்க போயிருக்காங்க. போய் தினம் சொல்றதெல்லாம் விஜய் தான் சொல்லுங்க. அவர் பண்ணதான் தப்பு. ஆம்புலன்ஸ் வந்தது இடையூறு வேணுமென்றே ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது செய்தி. அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆம்புலன்ஸ் எதுவும் வேணும்னு வரப்பட்டதா நாங்க கருதல. நீங்க கேட்கல இல்ல கேள்வி இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல சொல்லுங்க. முதல்ல பேச முடியல அப்படின்றது அதனால தான் நான் கேக்குறேன். எல்லா தொலைக்காட்சியும் லைவ் போட்டு இருக்காங்க. எல்லாரும் தெரியும் விஜய் எங்க இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பத்தி ஏதாவது கேட்டீங்களா? உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? எப்படி இவ்வளவு குயிக்கா வந்து இவ்வளவு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? அதுக்கான தேவை என்ன? இல்ல கொடுத்தாங்க அவங்களுக்கு எல்லா தாவேகா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க விசாரணைக்கு என்ன இங்க வந்து வேண்டுமென்றே வெளியாட்கள் அனுப்பப்பட்டாங்க. அவர்கள் வந்து கத்தியால கிழிச்சாங்க. எங்களுக்கு வேணும் அவங்க தான் தள்ளி விட்டாங்க. இது வந்து 2000 பேர் கிட்ட அங்க வந்து வெளியில இருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டது. இது திட்டமிட்ட சதி அப்படின்றாங்க. இந்த கோணத்தில் நீங்கள் விசாரித்தீர்களா? இதே டோன்ல பேசுறாங்க. முதன்மை பொறுப்பு விஜய் தான். எங்களோட மரணத்துக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு யாராவது சொல்லலாம். வந்து எதிர்கட்சிகள் அவர் மேல வைக்கிற நரேஷன் அதே நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க. அதனால தான்